வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பழைய தமிழ் பொற்கால திரை இசை பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், கற்பனை திறன் இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கிற பாடல் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ற பாடல். படம் பச்சை விளக்கு. வெளிவந்த ஆண்டு 1964. இயக்கம் பீம்சிங். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். நடிப்பு சிவாஜி கணேசன், விஜயகுமாரி, எஸ்.எஸ்.ஆர். நாகேஷ். பாடல்கள் கண்ணதாசன். 1964 ஆண்டு வெளியான பீம்சிங் டைரக்ஷனில் இந்த பாடல் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று பாடலை கேட்கும் போதே நம் வாழ்வின் ஒளிமயமான எதிர்காலத்தில் பயணிப்பது போன்று நமக்கு தோன்றும் ஒரு அற்புதமான இசையும், டி.எம்.எஸ். அவர்களின் குரலும், சிவாஜி கணேசன் அவர்களின் அற்புத நடிப்பும் நம்மை ஒளிமயமான எதிர்காலத்திற்கே அழைத்து சென்று விடுகிறது. மருத்துவ காரணங்களால் தன் தாயை இழந்த சிவாஜி கணேசன் ஒரு பெண்ணால் எடுத்து வளர்க்கப்படுவார். அவருக்கும் ஒரு பெண் குழந்தை உண்டு. அவர் விஜயகுமாரி. அந்த பெண்ணும் மருத்துவ காரணங்களால் இறந்து போக விஜயகுமாரியான தன் தங்கையை எப்படியாவது மருத்துவராக படிக்க வைத்து விட வேண்டும் என்று விரும்புவார். ட்ரெயின் என்ஜின் டிரைவராக நடித்திருக்கும் சிவாஜி கணேசன் அவரை எப்படியாவது மருத்துவராக்கி விட வேண்டும் என்று போராடுவார். இதில் அவருக்கு என்ன நடந்தது, என்ன இடைஞ்சல்கள் வந்தது, எப்படி சமாளித்தார் என்பதுதான் கதை. வரிகளுக்குள் செல்லலாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் தெரிகிறது என்று பாடலை கேட்கும் போதே நம்முடைய எதிர்காலமும் கண்முன்னே தெரிகிறது. 4 மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். 4 வகையான மதங்களைச் சேர்ந்த 40 கோடி மக்கள் நமக்கு தெரிந்து, ஹிந்து மதம், முஸ்லிம் மதம், கிறித்துவ மதம், சீக்கிய மதம், ஜைன மதம், புத்த மதம் என்று மதங்கள் பல இருக்கின்றன. இதில் எந்த 4 வகை மதங்களை குறிப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. 40 கோடி மாந்தரும் வருகிறார். 4 வகை மதங்களைச் சேர்ந்த 40 கோடி மக்களும் வருகிறார்கள் என்கிறார். அன்று 1964 40 கோடியாக இருந்த மக்கள் தொகை இன்று 140 கோடியாக உயர்ந்திருக்கிறது. மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றால், வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்று அவர் பாடுகின்றார். அந்த 40 கோடி மக்களும் மாலை சூடி வரும் எங்கள் செல்வியை வாழ்த்துகிறார்கள். கலைமகள் வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். குங்குமச் சிலையே, குடும்பத்து விளக்கே, குலமகளே வருக, எங்கள் கோயிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. தன் தங்கையை பார்த்து இவ்வாறு பாடுகிறார். குங்குமச் சிலையே, குடும்பத்து விளக்கே, குலமகளே வருக, எங்கள் கோயிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. கண்ணகியாக உண்மைப்படுத்துகிறார். மங்களச் செல்வி அங்கையர்கண்ணி திருமகளே வருக, வாழும் நாடும் வளமும் வீடும் மனம் பெறவே வருக. மங்களச் செல்வி அங்கையர்கண்ணி திருமகளே வருக. தன் தங்கையை எவ்வாறெல்லாம் வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். நீ வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என்
உள்ளத்தில் தெரிகின்றது. அற்புதமான பாசிட்டிவ் தாட்டுள்ள பாடல். இந்த பாடலை கேட்கும் போதே எனக்கு பல முறை என் எதிர்காலம்தான் நினைவுக்கு வந்தது. அந்த காலத்தில் இன்றும் அதேதான் வருகிறது. உங்களுக்கும் வரும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பாடல்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.